நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதல். May the grace and peace of God be increased in your lives. தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையிலே பலுகி பெருகுவதாக. You know, our God is a faithful God who keeps his promise. நம்முடைய தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை காக்கிறதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Because his word says, அவருடைய வார்த்தை even if we are not faithful, he is faithful. நாம் உண்மை உள்ளவர்களாய் இல்லாதபோது அவர் நமக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். So because he is a faithful God, அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் we can blindly trust his promises. கண்மூடித்தனமாய் அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கலாம். Let's close our eyes. நம்முடைய கண்களை மூடுவோம். Father God, here we commit ourselves in your mighty hand. பிதாவே, இதோ உம்முடைய வல்ல கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். Speak to us, Father. எங்களோடு பேசும் பிதாவே. Because every word of yours is a prophecy. உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்கதரிசனம். And you have commanded your saints to exhort and to teach and to preach to them. உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு நீர் கட்டளையிட்டிருக்கிறீர், அவர்களுக்கு பிரசங்கிக்கவும் போதகம் பண்ணவும். So we have come with your word. உம்முடைய வார்த்தையோடு வந்திருக்கிறோம். Let your word work in the life of your children. உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதாக. Let your blood cover them. உம்முடைய இரத்தம் அவர்களை மூடிக்கொள்வதாக. And let your Holy Spirit work in your children. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்வீராக. Because you have called them for eternity. நித்தியத்திற்காய் நீர் அவர்களை அழைத்து இருக்கிறீர். And God, I pray that your anointing will work right now. தேவனே, உம்முடைய அபிஷேகம் இப்பொழுதே கிரியை செய்ய நான் ஜெபிக்கிறேன். Take the oil in your horn and pour it on your people. கொம்பின் தைலத்தை எடுத்து உம்முடைய பிள்ளைகள் மீது ஊற்றுவீராக. So whatever the devil is planning against your children will never prosper. சாத்தான் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எதையெல்லாம் செய்ய நினைத்திருக்கிறானோ அவைகள் எல்லாம் செய்ய கூடாமல் போவதாக. Let your anointing break every yoke of the enemy. உம்முடைய அபிஷேகம் எதிராளியுடைய எல்லா நுகத்தையும் முறிப்பதாக. Let the anointing work in every houses, Father. அபிஷேகம் ஒவ்வொரு வீட்டிலும் கிரியை செய்வதாக. So that your children will walk in absolute freedom. அதனால உம்முடைய பிள்ளைகள் விடுதலையிலே நடக்கட்டும். Thank you for doing so. அப்படி நீ செய்கிறதற்காக நன்றி. In Jesus' mighty name, Father. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. Amen. 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 Praise God. Hallelujah. Hallelujah. You may be seated in your respectable seat, church. மரியாதைக்குரிய உங்கள் நாற்காலிகளிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். Continue to pray for the church. சபைக்காக தொடர்ந்து ஜெபிங்க. And and for the servant who is serving you people. உங்களுக்கு சேவை செய்கிற சேவகருக்காகவும் ஜெபிங்க. Because it's not that easy, to work, because hell will be always against us, and only the prayer of the church will keep the servant. தேவனுக்கு சேவை செய்வது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. நரகம் எப்பொழுதும் தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது. And when the church, அதனால சபை ஜெபிக்கும் பொழுது நீங்க ஜெபத்திலே அவைகளை தாங்கலாம். So when you do that, நீங்கள் அதை செய்யும்போது the work that we do for you will do with more strength. உங்களுக்காய் செய்ய வேண்டிய வேலையை இன்னும் அதிக பலத்தோடு நான் செய்வேன். So today the title of the message is, இந்த நாள் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், in life people, some people are born in rich family, in great family, and so greatness is in their family because they are born into that family. சிலர் பெரிய குடும்பத்திலே ஐஸ்வர்யம் நிறைந்த குடும்பத்திலே பிறந்திருக்கிறார்கள். So because they are born in that family, they have that greatness. அந்த குடும்பத்திலே பிறந்ததினாலே அவர்களுக்கு அந்த பெரிய மதிப்பு ஸ்தானம் இருக்கிறது. Not everybody have that greatness. எல்லாருக்கும் அந்த ஸ்தானம் கிடையாது. Some people have a very poor background. சில ஜனங்களுக்கு ஏழையான பின்னணி உண்டு. Some people, we are from the middle class. சிலர் நடுத்தர வர்க்கத்திலிருந்து வருகிறவர்கள். And now we have a great God, no matter whether you are born in a great family or in a poor family. நமக்கு ஒரு பெரிய தேவன் உண்டு.
நீ பெரிய குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி, ஏழை குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி, when we start to love our God, நம் தேவனை நாம் நேசிக்கும் போது, rather than loving the things or rather than loving people, if you can love God, பொருட்களையும் ஜனங்களையும் நேசிப்பதை விட தேவனை நேசிக்கும் போது, because the first commandment and the greatest commandment in the Bible is, hear O Israel, the Lord your God is one. வேதத்திலே முதலாவது கட்டளை, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். And you have to love the Lord your God with all your heart and with all your soul and with all your strength. உன்னுடைய முழு இருதயத்தோடும், உன்னுடைய முழு ஆத்துமாவோடும், உன்னுடைய முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. This command was given by God to Moses. இந்த கட்டளையை தேவன் மோசேயின் இடத்துல கொடுத்தார். You know, if you read the Bible very carefully, almost for 3000 years after God gave this commandment, இந்த வேதத்தை மிகவும் கவனமாய் வாசிக்கும் பொழுது, இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து 3000 ஆண்டுகளுக்கு பிறகு, you know, some saints have said, Lord, how I love your law. They have said that. கர்த்தாவே, உம்முடைய நியாய பிரமாணத்தை நான் எப்படி நேசிப்பது? அது வந்து எவ்வளவாய் நேசிக்கிறேன் எனக்கு தமிழ்ல. How I love it. எவ்வளவாய். But not one man said, ஒரு மனிதன் சொல்லவில்லை, Lord, I love you. கர்த்தாவே உம்மை நேசிக்கிறேன். Except David. தாவீதை தவிர. So David was the only man who said, my Lord, who is my strength, I love you. தாவீது மாத்திரம் சொன்னாரு, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன். God gave it as a commandment, love the Lord your God, but nobody was saying I love you. தேவன் அதை கட்டளையாய் கொடுத்தார், ஆனால் யாருமே தேவனே நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லவில்லை. They would have said to a girl, I love you. They would have said to a man, I love you. They would have said to their children, I love you. But you know, even God, after commanding, they didn't say I love you. ஒரு பெண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி இருக்கலாம். தேவன் கட்டளையாய் கொடுத்த பிறகும் யாரும் தேவனை பார்த்து நான் உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று David said that word. ஆனால் தாவீது சொன்னார். And you know, in Corinthians we read, eyes has not seen, ears have not heard, you know, nor it has gone inside the hearts of men what God has prepared for them, such as will love him. கொரிந்தியர்ல எப்படியா நாம் வாசிக்கிறோம், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. So then who is revealing this? யார் அதை வெளிப்படுத்துகிறார்? The Holy Ghost is revealing. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். So what is the key to receive a blessing? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு திறவுகோல் என்ன? To love God. தேவனை நேசிப்பது. So when you love, தேவனிடத்தில் அன்பு, we may be from a very low background, நாம் மிகவும் கீழான ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம், but God will definitely exalt you to a great position. ஆனால் தேவன் நிச்சயமாக உயர்ந்த ஸ்தானத்திலே உங்களை வைப்பார். So in Psalm 89 verse 24, சங்கீதம் 89:34ல, you know, this is actually in Tamil, if you are to read the top portion, not the Psalm 1, before that in Tamil அந்த மேல இருக்கிற அந்த பகுதியை மாத்திரம் வாசிங்க. சங்கீதம் 89க்கு மேல இருக்கு. எஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கில் என்னும் போதக சங்கீதம். So this psalm David is not singing. இந்த சங்கீதத்தை தாவீது பாடவில்லை. What God has done to David, the other person is singing. தேவன் தாவீதுக்கு செய்ததை இன்னொரு நபர் பாடுகிறார். What kind of a faithfulness and what kind of a mercy that God is actually giving to David. தேவன் தாவீதுக்கு கொடுத்த அவருடைய உண்மையையும் அவருடைய இரக்கத்தையும் பார்த்து இதை பாடுகிறார். This is not only for David. இது தாவீதுக்கு மாத்திரம் அல்ல. In Isaiah chapter 55 verse 3, God is saying, ஏசாயா 55:3 தேவன் சொல்லுகிறார், if you hearken and come அப்படின்னு இருக்கு. நீங்க உங்கள் செவியை சாய்த்து அப்படின்னு இருக்கு இல்லையா? என்னிடத்தில் வாருங்கள். அப்படினா வந்துட்டு செவி சாய்க்காதீங்க, வர்றதுக்கு முன்னாலே செவி சாய்ங்கன்றார். ஆமென். இங்க வந்து டிசைட் பண்ணாதீங்க கேட்கலாமா வேண்டாமான்னு. Don't do that. But before coming, when you are coming to church, come to hear. Not hearing when you came here. இங்கே வருவதற்கு முன்பதாகவே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு நான் கேட்பேன் என்று வர வேண்டும். இங்க வந்து கேட்க கூடாது. Because if you come with that thought, அந்த
எண்ணத்தோடு நீங்க வந்தா what will happen to you? உனக்கு என்ன நடக்கும்? See what is the prophet is? This is a prophecy. இது தீர்க்க தரிசனம். As this psalm, David didn't sing that, some others sang. So here again Isaiah is prophesying. இந்த சங்கீதத்தை தாவீது பாடாதது போல இங்க ஏசாயா அதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். See, you know, if you hearken, if you just hear and come, then your soul shall live. ஆமென். See, read it. நீங்கள் செவி கொடுத்து வந்தால் உங்கள் ஆத்துமா பிழைக்கும். And what உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்க ஆத்துமா பிழைக்கும். Oh my God, wait. So வாங்க, செவி கொடுக்கணும்னு வாங்க, கேளுங்க, அப்போ உங்க ஆத்துமா பிழைக்கும். then your soul shall live. அப்பொழுது உன் ஆத்துமா பிழைக்கும். So what is this? What does it mean? இதன் அர்த்தம் என்ன? Your body is alive, your spirit is alive, உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் உயிரோடு இருக்குது. but emotionally sometimes we'll feel dead. உணர்ச்சி ரீதியாக சில வேளையில நாம் Because மரித்தவர்களை போல soul இருக்கிறோம். is the central part of human emotions. ஆத்துமா மனிதருடைய உணர்வுகளின் மைய பகுதியா இருக்கிறது. So there, if you're grieved in your spirit, you feel like dying. ஆவியிலே நீ கலங்கி போனா நீ மரிக்கிறது போல உனக்கு உணர்வு வரும். When Jacob, listen carefully, when he said to Pharaoh, my days are not like the days of my fathers. யாக்கோபு பார்வோனை பார்த்து சொல்லும் பொழுது என்னுடைய பிதாக்களை போல என் நாட்கள் இல்ல. பிதாக்களை போல என்னுடைய நாட்கள் இல்லை. Because my fathers lived long, but me, my life was shortened, he says. என்னுடைய முற்பிதாக்கள் அவங்க அதிக நாட்கள் வாழ்ந்தார்கள், என்னுடைய நாட்களோ குறுகியதா இருக்கு. Why? எதற்கு? Number one, முதலாவது, say, listen carefully, கவனிங்க. he left his parents when he was saying. He left his parents and he ran away. தன்னுடைய பெற்றோர்களை விட்டு ஓடி போய் விட்டான். Again, the one whom he loved for 7 years, he worked for her. திரும்பவும் அவன் நேசித்த ஒருவளுக்காக 7 ஆண்டுகள் வேலை செய்தான். When he couldn't get, again 7 years he worked. அது கிடைக்காத போது இன்னும் 7 ஆண்டுகள் வேலை செய்தான். And when they were on the way, அவர்கள் வழியா வரும்போது, listen, the loving wife robbed the idols. அவன் நேசித்த மனைவி விக்கிரகத்தை திருடி விட்டாள். And when Laban came to ask, it's okay, you took your wife and children and the cattle, so it's okay, why did you rob my God? லாபான் வந்து கேட்கும் பொழுது, உன்னுடைய மனைவி, பிள்ளைகள், உன்னுடைய மிருகங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டாய், பரவாயில்லை, ஆனால் ஏன் என்னுடைய கடவுளை, விக்கிரகத்தை நீ எடுத்து கொண்டு போனாய்? Then this word Jacob will say, இந்த வார்த்தை யாக்கோபு சொல்லுவார், whoever has your gods, they shouldn't be alive. உங்களுடைய தேவர்கள் யாரா இருந்தாலும், உங்க தெய்வத்தை யார் வெச்சிருந்தாலும் உயிரோட இருக்க கூடாதுன்னு. That word, அந்த வார்த்தை was the reason for Rachel's death. ராக்கேலுடைய மரணத்துக்கு காரணம். Because she was sitting on the idol. அவள் அந்த விக்கிரகத்தின் மேல உட்கார்ந்து கொண்டிருந்தாள். When her father came, தகப்பன் வரும்போது, she put the idol on the camel, and on that idol she was sitting. அந்த ஒட்டகத்தின் மேல அந்த விக்கிரகத்தை வைத்து, when she was sitting on the idol, now Jacob is saying, அவள், anybody who has it shouldn't live. யார் அதை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் உயிரோடு இருக்க கூடாது. Now the loving wife, when she gave second birth to Benjamin, she died. திரும்பவும் பெஞ்சமினை பெற்றெடுத்த பிறகு அவள் மரித்து விட்டாள். Just think for a moment. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. The loving wife for whom he worked 14 years, she died. நீ நேசித்த மனைவி 14 வருஷம் அவளுக்காக நீ வேலை செய்தாய், அவள் மரித்து விட்டாள். Now he is having Joseph on his lap. இப்போ யோசேப்பை தன்னுடைய whenever he is seeing Joseph, யோசேப்பை பார்க்கும்போது, he is not seeing as Joseph, he is seeing as Rachel. யோசேப்பை பார்க்கிற மாதிரி இல்ல, ராக்கேலை பார்க்கிற மாதிரி. That was the reason he loved him so much. அதுதான் காரணம் அவனை மிகவும் அதிகமாக நேசித்தான். Now when the brothers tried to kill him, சகோதரர்கள் அவனை கொலை செய்ய நினைக்கும்போது, they came to the father and said he was dead. தகப்பனிடத்தில் வந்து சொன்னார்கள், அவன் மரித்து போய்விட்டான். Now look at the heart of the father. தகப்பனுடைய இருதயத்தை பாருங்க. Almost for 13 years he lived in pain. For 14 years he worked for his mother. Now almost Joseph was 17 years old. Now for 13 years he didn't see Joseph again. 14 வருஷம் தன்னுடைய மனைவிக்காக வேலை செய்தார், அவளையும் இழந்து விட்டார். பிறகு தன்னுடைய குமாரன் 13 வருடம் அவனை பார்க்கவே. So his life was in continuous pain. அவருடைய வாழ்க்கை தொடர்ச்சியான வலியில் இருந்தது.
That's the reason he says to Pharaoh, my days were not like the days of my fathers. அதுதான் காரணம். பார்வோனுக்கு அவர் சொல்லும்போது, என்னுடைய தகப்பனாரை போல என்னுடைய நாட்கள் இல்லை. It was shortened. அது குறுகினது. So here God is saying, இங்கே தேவன் சொல்லுகிறார், if you live in pain, consistent pain, தொடர்ச்சியான வலியிலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தா, then your life will be shortened. உன்னுடைய வாழ்க்கை குறுகி போய்விடும். Come and listen. வந்து கேளு. So here, கேளு. so your soul shall live means God's word will shield your soul from all, emotional hurts. அப்பொழுது உன்னுடைய ஆத்துமா பிழைக்கும். இந்த வார்த்தைகளை நீ கேட்கும் பொழுது உணர்ச்சி ரீதியா இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தேவன் தன்னுடைய வார்த்தையை கேடகமாக வைப்பார். When the word becomes the shield, இந்த வார்த்தை கேடகமாய் your soul will start to live. அப்பொழுது உன் ஆத்துமா பிழைக்கும். And what is the promise of God is saying? The sure mercies. Yeah, here, come on, go ahead. நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்தினேன். When is the covenant? How is the covenant working? எப்படி உடன்படிக்கை வேலை செய்கிறது? The sure mercies of David, தாவீதுக்கு அருளின நிச்சயமான I will give to you as an eternal covenant. நான் அதை உனக்கு நித்திய உடன்படிக்கையாய் தருவேன். So whenever we listen to the word of God, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது sure mercies will follow. நிச்சயமான கிருபைகள் நம்மை தொடரும். And your soul will live. உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். What is the sure mercies of David? தாவீதுனுடைய நிச்சயமான கிருபை என்ன? It is the kingly royal anointing. அது ராஜரீக அபிஷேகம். So you may be poor, நீ ஏழையா இருக்கலாம். but when you listen, நீ கேட்கும்போது this royal anointing, இந்த ராஜரீக அபிஷேகம், it will come and start to work in your life. அது வந்து உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய See துவங்கும். church, what I've seen is I've seen so many rich people, they had money, சபையை கேளுங்க, அநேக பணக்காரர்களை நான் பார்த்திருக்கிறேன். but they lived a very simple life like a poor person. அவங்க ஒரு ஏழையை போல வாழ்ந்திருப்பாங்க. A greatest king said like this, பெரிய ராஜாக்கள் இப்படி சொல்லி who is the blessed man? யார் A ஆசீர்வதிக்கப்பட்டவன்? man who has riches and has the grace to enjoy it, he is the blessed man. ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யம் இருந்து அதை அதை அனுபவிக்க கிருபை கிருபை இருந்தா இருந்தா அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். Did you heard that word? See that, sometimes you will be having riches, but when you do not have the grace to enjoy the riches that you have, still you are a poor person. சில வேளையில உன்னிடத்துல ஐஸ்வர்யம் இருக்கலாம், அது இருந்தும் உன்னால அனுபவிக்க முடியாமல் இருந்தால் நீ ஏழைதான். Some people, they will be poor, சிலர் ஏழையா இருக்கிறாங்க, but they'll go and get credit from some people, யார்கிட்டனா போய் கடன் வாங்குறது, and they will live like a kings. அவங்க ராஜாக்களை போல வாழுறது. கடன்காரன் தான், they are debtors, கடன்காரர்கள். but the way they eat, no, அவங்க சாப்பிடுற விதங்குது. I have to say like Solomon, இதுவும் மாய் மனசுக்கு சஞ்சலமா இருந்துச்சு. இருக்கிறவன் சாப்பிட மாட்டேங்கிறான், இல்லாதவன் கடன் வாங்கியாவது தின்ட்டு நல்லாகிறான். அப்ப நீ உழைச்சியே, இவ்வளோ கஷ்டப்பட்டியே, உன் உடம்ப நல்லா பார்த்துக்கினியா, நல்லா சாப்பிட்டியா, நல்லா உடுத்துனியா, எங்கெல்லாம் ஆமால நம்ம எப்படி ஏமாந்துக்கிறோம் பாரு அப்படின்னு அப்பதான் புரியும். பட் when you have the favor, உனக்கு தயவு இருக்கும்போது, then definitely you will enjoy what God has put in your hand. அப்பொழுது தேவன் உன்னுடைய கரத்துல எதை கொடுத்திருக்கிறாரோ அதை அனுபவிக்க தேவன் உனக்கு கிருபை செய்வார். தேவனிடத்தில் அன்பு Keep his word, அவருடைய வார்த்தையை கைக்கொள். and as the Lord said, his horn shall be exalted. That's my title today. இந்த நாளிலே என்னுடைய தலைப்பு அவனுடைய கொம்பு உயரும். He is not only saying for David, but to the descendants of David. அவர் தாவீதுக்கு மாத்திரம் சொல்லவில்லை, தாவீதின் தலைமுறைக்கு சொல்லுகிறார். So his horn shall be exalted. அவனுடைய கொம்பு உயர்த்தப்படும். Somebody say, my horn என்னுடைய கொம்பு shall be exalted. உயர்த்தப்படும். Hallelujah. Hallelujah. How? எப்படி? Somebody say how. கேளுங்க, எப்படி ஆண்டவரே என் வாழ்க்கை உயர போகுது சொல்லுங்க. எப்படி என் கொம்பு உயர போகுது? ஆண்டவரே என் வாழ்க்கை உயர போகுது. Some people, many things you have tried, but still you may be facing some failures. சில வேளையில நீங்கள் அநேக காரியங்களை முயற்சித்திருப்பீங்க, Some losses, தோல்வி, இழப்பு, all these things will be there. இந்த காரியங்கள் But for you, ஆனால் உனக்கு as a promise, வாக்குத்தத்தம் God is saying, தேவன் சொல்லுகிறார், in my name, என்னுடைய நாமத்திலே. how ன்னு கேட்டேன் இல்லையா? எப்படின்னு கேட்ட இல்லையா? So God is saying, how my horn will be exalted. எப்படி என் கொம்பு உயர்த்தப்படும் God, கேட்ட not இல்லையா? in your name, உன்னுடைய பெயர்ல அல்ல, not in your effort, உன்னுடைய முயற்சியில but அல்ல, in my name, என்னுடைய நாமத்திலே your horn shall be exalted. உன்னுடைய கொம்பு உயர்த்தப்படும்.
Praise God. Hallelujah. So what does that word my name refers? It refers to God's authority. என்னுடைய நாமம் என்றால் எதை குறிக்கிறது? தேவனுடைய அதிகாரத்தை So குறிக்கிறது. somebody say, in God's authority தேவனுடைய அதிகாரத்திலே I will be exalted. நான் உயர்த்தப்படுவேன். Just think about King David. தாவீது ராஜாவை Was பாருங்க. he born in a king's family? அவர் ராஜ குடும்பத்திலே பிறந்தாரா? Jonathan should have been the king because he was born in a king's family. யோனாதான் தான் ராஜாவாய் மாறி இருக்க வேண்டும். ஏன்னா அவர் ராஜ குடும்பத்திலே But the சவுலுக்கு grace of பிறந்தார். God, தேவனுடைய கிருபை it was shifted. அது மாறி விட்டது. When grace works in your life, கிருபை உன்னுடைய வாழ்க்கையில வேலை செய்யும்போது you are waiting for a shifting. மாறுதலுக்காய் நீ God காத்திருக்கிறாய். will definitely shift. He will lift. Your life would be elevated. தேவன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி உயர்த்தி வைக்க போகிறார். If you believe in that word, in this promise, இந்த வாக்குத்தத்தத்தை if you believe in God's authority, தேவனுடைய அதிகாரத்தை put விசுவாசித்து your right hands on your head and say, உன்னுடைய வலது கரத்தை தலையின் மேல வைத்து my சொல்லு, horn will be exalted. என்னுடைய கொம்பு உயர்த்தப்படும். So his name refers to God's authority. அவருடைய நாமம் தேவனுடைய அதிகாரத்தை It காண்பிக்கிறது. refers to God's character. தேவனுடைய குணாதிசயத்தை And காண்பிக்கிறது. it refers to God's power. தேவனுடைய வல்லமையை And காண்பிக்கிறது. it refers to the covenant presence of God. தேவனுடைய உடன்படிக்கையின் சமூகத்தை Did you காண்பிக்கிறது. hear that last word? கடைசி It வார்த்தை is கேட்டீங்களா? referring to God's covenant presence. தேவனுடைய உடன்படிக்கையின் சமூகத்தை No வெளிப்படுத்துகிறது. matter where you are, நீ எங்கே இருந்தாலும் what சரி, you are doing, நீ எதை the செய்தாலும் சரி, invisible presence will always be available to you. காணக்கூடாத தேவ சமூகம் எப்பொழுதும் உனக்கு திறந்தவைகளா இருக்கும். He will follow you. அது உன்னை So பின்தொடரும். God's name means தேவனுடைய நாமம் என்றால் that God himself is the source of that person. தேவனே அந்த நபருக்கு ஆதாரமா இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. He becomes the source. அவரே ஆதாரம். And of that person's strength and honor and for his kingdom. அந்த நபருக்கு பலனும் அவருக்கு கனமும் அவருடைய ராஜ்யமுமா இருக்கிறார். And he will lift that person. அந்த நபரை கர்த்தர் உயர்த்துவார். So in this prophecy, இந்த தீர்க்க தரிசனத்திலே the psalmist is singing about David's exaltation. சங்கீதக்காரர் தாவீதினுடைய உயர்வை குறித்து பாடுகிறார். When he sang this song, இந்த பாடலை பாடும் பொழுது David was not alive. தாவீது உயிரோடு இல்லை. Are you there with me? என்னோடு இருக்கிறீங்களா? But he's talking about David's covenant blessing following his children. தாவீதுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளை தொடருகிறது குறித்து அவர் பேசுகிறார். Horn is the symbol of strength. கொம்பு என்பது பலத்தின் அடையாளம். And authority. அதிகாரத்துக்குரியது. Victory. வெற்றி. Honor and influence. These are the symbol of an horn. இதெல்லாம் கொம்பினுடைய அடையாளங்கள். ஜெயமானாலும் சரி, நமக்கு யாருன்னா பரிந்துரை செய்கிறதா இருந்தாலும் சரி, அதிகாரமா இருந்தாலும் சரி, பலமா இருந்தாலும் சரி, இவையெல்லாம் கொம்பின் அடையாளம். எத்தனை பேர் இந்த காலையில் தேவனே, as the psalmist said in Psalm 92, you will raise my horn like the horn of a unicorn. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர்னார். So this morning, I do not know about your strength, but if anybody would have watched a rhino, இந்த காலை வேளையிலே உங்களுடைய பலத்தை குறித்து எனக்கு தெரியாது. if you would have seen that unicorn, the rhino, காண்டாமிருகத்தை யாராகிலும் பார்த்திருந்தா, nobody will go and hit the ground. யாரும் போய் பூமியை இடிக்க மாட்டாங்க. But only a rhino, its strength is so incredible. அந்த காண்டாமிருகம் அதனுடைய பலன் விவரிக்க முடியாதது. Nobody can stand before its horn. அதனுடைய கொம்புக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. Like that, அதுபோல the strength that God is going to give to you, தேவன் உனக்கு கொடுக்கிற பலன், no matter how the devil and his enemies are fighting against you, சத்துரு உனக்கு விரோதமாய் எப்படி யுத்தம் செய்தாலும் சரி, your strength comes from the Almighty. உன்னுடைய பலன் சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. And the authority that you are using,
நீ பயன்படுத்துகிற அதிகாரம். In the name of Jesus, I command the sickness to leave. In the name of Jesus, I'm just binding the powers of hell. It may be black magic, it may be whatever word. The authority is coming from God. தேவனிடத்திலிருந்து வருகிற அதிகாரத்தினாலே இயேசுவின் நாமத்திலே இந்த வியாதியை நான் கட்டுகிறேன். நரகம் எனக்கு விரோதமா இருக்கிறதை இயேசுவின் நாமத்திலே நான் கட்டுகிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த அதிகாரம் உனக்குள்ள செயல்படும். So horn means victory. கொம்பு என்றால் வெற்றி. You know, horn means honor. கொம்பு என்றால் கனம் and influences. பரிந்துரைகள். True promotion does not come by human effort alone, but by God's faithfulness. உண்மையான உயர்வினை மனிதர்களுடைய முயற்சினாலோ அவர்களுடைய செயல்களினாலோ வருவதில்லை, தேவனுடைய கிருபையினாலே. So somebody, if you are waiting for a promotion, யாராயிலும் உயர்வினை, you may think that I tried everything, நீங்க சொல்லலாம் but still I didn't get a promotion. இன்னும் எனக்கு உயர்வினை வரல. But here God is saying, இங்க தேவன் சொல்லுகிறார், it is not coming by human effort, மனிதன் செய்கிற கிரியையினால but வருகிறது, it comes by God's faithfulness alone. தேவனுடைய உண்மையினால் மாத்திரமே வருகிறது. David's greatness, தாவீதுனுடைய it didn't come by his ability. அவருடைய ஆற்றலினால வரவில்லை. It came because God chose and anointed him. தேவன் தெரிந்து கொண்டு அவரை அபிஷேகம் If பண்ணினார். you know in your heart this morning that you have been chosen and anointed by God, இந்த காலை வேளையில உனக்கு தெரியுமே ஆனால் தேவன் உன்னை அழைத்து தெரிந்து கொண்டு உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். if you know in your spirit, yes, I have been called by God, anointed by God, and when you know that God has chosen you and anointed you, உன் ஆவியிலே உனக்கு தெரியுமே ஆனால் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் என்னை அபிஷேகித்திருக்கிறார் என்று, you are in the row of greatness. நீ அந்த பெரிய ஸ்தானத்தின் வரிசையிலே நிற்கிறாய். If you believe it, just say yes, Lord. விசுவாசித்தா சொல்லுங்க ஆமாண்டவரே. You take the simple from the dust, நீ எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து and you make them to sit with the king's father, அவர்களை ராஜாக்களோடு அமர பண்ணுகிறீர். because ஏனென்றால் your name is doing something to me. உம்முடைய நாமம் ஏதோ ஒன்று எனக்கு செய்கிறது. Your name is lifting my head. உம்முடைய நாமம் என் தலையை உயர்த்துகிறது. Who can lift my bowed down head? It is the name Jesus. வணங்கி குனிந்திருக்கிற என் தலையை யாரால உயர்த்த முடியும்? இயேசுவின் நாமமே. Because God lifts up the humble. ஏனென்றால் தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். Somebody say, my God will lift. யாரனா சொல்லுங்க, என் தேவன் உயர்த்துவார். Because I am humble before God and I am humble before men. தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் என்னை தாழ்த்தினபடியினால. He promotes at the right time. ஏற்ற வேளையிலே அவர் உயர்த்துகிறார். He promotes at the right time. ஏற்ற வேளையிலே Somebody say, at the right time God is going to promote me. ஏற்ற வேளையிலே தேவன் என்னை உயர்த்த போகிறார். You know, my promotion may not come in my timing, but my promotion will come in God's time. என்னுடைய உயர்வினை நான் எதிர்பார்த்த நேரத்தில் வரவில்லை, ஆனால் தேவன் குறித்திருக்கிற நேரத்தில் என்னுடைய உயர்வினை வரும். Somebody say, I am waiting for God's appointed time. யாரனா சொல்லுங்க, தேவன் குறித்து வைக்கப்பட்டிருக்கிற நேரத்துக்காக நான் காத்திருக்கிறேன். Because that's the promise of God. ஏனென்றால் அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். Greatness is the promise of God. Greatness தேவனுடைய வாக்குத்தத்தம். You know, in Tamil, God will, you know, it says, உன்னை பெருமைப்படுத்துவேன். That's what the promise he gave to Abraham, our father. Amen. I will make your name great. உன்னுடைய பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். So God will promote you at a right time. தேவன் குறிக்கப்பட்ட நேரத்தில் உன்னை உயர்த்துவார். You know, God's favor accomplishes what human striving cannot. மனிதனால முயற்சி செய்து முடியாததை தேவனுடைய தயவு செய்து முடிக்கும். You have been striving like எவ்வளோ பிரயாசங்கள் இல்ல, நீங்க பிரயாசப்பட்டிருக்கலாம். What a human striving cannot, God's favor will accomplish. மனிதனுடைய பிரயாசத்தினால முடியாதது தேவனுடைய தயவினாலே செய்து முடிக்கும். So do not chase, you know, recognition. You have to seek the presence and faithfulness. Recognition. Yeah. அடையாளங்கள் எல்லாம் வந்து மனுஷருங்க வந்து நம்மள வந்து அவங்க அடையாளம் கண்டணும் அப்படின்றத தேடாதீங்க. தேவனுடைய பிரசன்னத்தை தேடுங்க. அவருடைய உண்மையை, when we seek God's presence and faithfulness, தேவனுடைய உண்மையும் அவருடைய சமூகத்தையும் தேடும்போது, and let him determine the season of promotion.
உயர்வினையின் காலங்களை அவரே தீர்மானிக்கட்டும். Somebody. Let God determine your season of promotion. உன்னுடைய உயர்வினையின் காலத்தை தேவனே தீர்மானிக்கட்டும். Somebody say, I'm waiting on God. யாரனா சொல்லுங்க, நான் தேவனுக்காய் And காத்திருக்கிறேன். definitely நிச்சயமாய் greatness will come. greatness உயர்வினை வரும். நிச்சயமாய் வரும். Yeah, see, before you get an answer to any prayer, எந்த ஜெபத்திற்கும் பதில் கிடைக்காததற்கு முன்பே, the Holy Ghost convinces us that we got the answer. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒத்துப்போக வைக்கிறார். நமக்கு ஏற்கனவே பதில் கிடைச்சது. That's what makes us to pray. அதுதான் நம்மை ஜெபிக்க வைக்கிறது. Why people don't pray? எதற்கு ஜனங்க They ஜெபிக்கிறது? lost the assurance of the answers to prayer. That's the reason they don't pray. அவங்களுக்கு பதில் கிடைக்கும் என்ற நிச்சயத்தை அவங்க விட்டுட்டாங்க. அதனால ஜெபிக்க முடியல. So whenever people lose the assurance of the answer, பதில் கிடைக்காது என்ற நிச்சயத்தை ஜனங்கள் இழக்கும்போது, that's where they don't pray. அங்கேதான் அவங்க ஜெபிக்க No முடியல. matter what you're going through, நீ எதற்குள்ள போய் கொண்டிருந்தாலும் when சரி, you're praying, நீ ஜெபிக்கும் when you போது, have that anointing on you, அந்த அபிஷேகம் உன் மேல் இருக்கும்போது, you are not going to miss the favor of God. தேவனுடைய தயவை நீ இழந்து போக Your மாட்டாய். promotions, you will never miss it. உன்னுடைய உயர்வினைகளை நீ இழந்து போக மாட்டாய். When God exalts your horn, தேவன் உன் கொம்பை உயர்த்தும் போது, weakness becomes strength. பலவீனம் பலமாய் மாறும். When God exalts your horn, தேவன் உன் கொம்பை உயர்த்தும் போது, weakness becomes strength. பலவீனம் பலமாய் மாறும். See, David was so weak before Goliath. தாவீது கோலியாத்துக்கு முன்பாக The பலவீனமாய் king இருந்தான். testified, this boy cannot. ராஜா சாட்சி The கொடுக்கிறார். brothers said, you are so rude, please go home. சகோதரன் சொல்றாங்க, நீ முரட்டாட்டமா இருக்கிற, வீட்டுக்கு போ. He was weak. அவன் பலவீனன். But God was turning his weakness into strength. அவனுடைய பலவீனத்தை தேவன் பலமாய் மாற்றுகிறார். Who was exalting David? யார் தாவீதை உயர்த்துவது? See, who was sending him into the battlefield? யார் யுத்த ஸ்தலத்துக்கு நேராய் அனுப்புவது? It was God himself. தேவனே. It was not Jesse was sending, it was Jesus who was sending. ஜெசி அனுப்பவில்லை, இயேசு அனுப்புகிறார். So what was the king announcing before David came? தாவீது வருவதற்கு முன்பதாக ராஜா எதை Whoever அறிவிக்கிறார்? is going to kill this man, இந்த மனிதரை கொல்லுகிறவன் whoever, யாராய் இருந்தாலும், I'm going to give my daughter. என்னுடைய மகளை கொடுக்க போகிறேன். And his family doesn't have to pay any tax. அவங்க குடும்ப எந்த வரியும் கட்ட I'm வேண்டியதில்லை. going to give them lot of gifts. அநேக வெகுமதிகளை I'm going to கொடுப்பேன். give lands for them. அவர்களுக்கு நிலங்களை கொடுப்பேன். See, announcement was being made. அங்கே அறிக்கை செய்து Now விட்டார். David is coming. தாவீது வருகிறான். A weaker boy. பலவீனமான When he was killing the lion and the tiger and the bear, சிங்கத்தையும் கரடியும் அவன் சாகடிக்கும்போது, it was exercising his gift. தன்னுடைய வரத்தை பயிற்சிக்கிறான். It was for free. அது இலவசம். But when he was killing Goliath, it was not free. ஆனால் கோலியாத்தை அவன் சாகடிக்கும் பொழுது அது இலவசம் அல்ல. So sometimes in your prayers you will not get anything. சில வேளையில உன்னுடைய ஜெபத்திலே, In your ministry you will not get anything. உன்னுடைய ஊழியத்திலே உனக்கு எதுவும் கிடைக்காது. Some days are exercising your gift. சில வேளையில உன்னுடைய வரத்தை நீ பயிற்சித்துக் கொண்டிருப்பாய். But when you start to slay the giants, நீ அரக்கன்களை ராட்சதர்களை சாகடிக்க துவங்கும்போது, see, always keep in your mind, whenever a giant is standing in your way, உன் சிந்தனையில வைத்துக்கொள், ஒரு ராட்சதன் உன் வழியாய் நிற்கும்போது they are the blessing blockers. அவர்கள் ஆசீர்வாதத்தை தடை If செய்கிறவர்கள். you are not going to kill the giant in your life, you leave those giants to your children. உன்னுடைய வாழ்க்கையில அந்த ராட்சதனை நீ அழிக்கவில்லை என்றால் உன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அந்த ராட்சதனை விட்டு விடுவாய். And any time when you kill a giant, a king is born in your life. எப்பொழுதாகிலும் உன்னுடைய ராட்சதனை நீ அழிக்கும்போது ராஜா உன்னுடைய வாழ்க்கையில பிறக்கிறார். Learn to kill the giant so that the king in you will be born. ராட்சதனை அழிக்க கற்றுக்கொள், அதனால் உனக்குள்ளே Don't be scared about the giants, ராட்சதர்களை குறித்து பயப்படாதே. because the one who is sending you is greater. ஏனென்றால் உன்னை அனுப்புகிறவர் மிகவும் பெரியவர். So when God exalts your horn, your weakness becomes strength. தேவன் உன் கொம்பை உயர்த்தும்போது உன்னுடைய பலவீனம் பலமாய் மாறும். And fear will give way to courage. பயம்
தைரியத்திற்கு வழிவிடும். Fear will give way to courage. So fear will not come and block your mind, your heart. பயம் தைரியத்துக்கு வழிவிடும். இந்த பயம் உன்னுடைய இருதயத்தை, உன்னுடைய சிந்தையை ஆட்கொள்ளாது. And whenever God is going to exalt your horn, தேவன் உன் கொம்பை உயர்த்தும் போது defeat will turn into victory. தோல்வி வெற்றியாய் மாறும். Defeat will turn into victory. தோல்வி வெற்றியாய் மாறும். And your testimony becomes evident to others. உன்னுடைய சாட்சி மற்றவர்களுக்கு ஆதாரமாய் மாறும். God, people will talk and they will say, if this woman is taking victory, it's because God is giving that victory to them. ஜனங்கள் உன்னை பார்த்து அவர்கள் பேசும் பொழுது, இந்த மனிதன், இந்த மனுஷி வெற்றி எடுத்தாங்கன்னா தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லுவார். So keep in your heart, God will exalt your horn. உன்னுடைய இருதயத்திலே வைத்துக்கொள், தேவன் உன் கொம்பை உயர்த்துவார். God's name is the secret to exaltation. தேவனுடைய நாமம் உயர்த்துவதற்கான ரகசியம். So if you're going to be exalted in your life, உன்னுடைய வாழ்க்கையில நீ உயர்த்தப்படுவாய். what is going to exalt you? எது உன்னை உயர்த்தும்? The name that you know. உனக்கு தெரிந்த நாமம். Because David was not fighting Goliath by the strength. ஏனென்றால் தாவீது கோலியாத்தை தன்னுடைய பலத்தினால யுத்தம் செய்யல. He was defeating Goliath by the name of the Lord. தேவனுடைய நாமத்தினாலே கோலியாத்தை அவன் தோற்கடிக்கிறான். And he declared it, you are coming by sword and javelin. அதை அவர் அறிக்கை செய்தார், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய். But I come in the name of the Lord of hosts whom you are defying. நான் நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொன்னார். So God in his name, as I said, it represents his character. தேவன் அவருடைய நாமத்திலே தன்னுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார். So whenever you say his name, அவருடைய நாமத்தை நீ சொல்லும்போது, say for example, some people, I think it's the fourth commandment. Fourth commandment. Listen very carefully. உதாரணத்துக்கு நாலாவது கட்டளை. God said, தேவன் சொன்னார், do not take the name of the Lord your God in vain. உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. Listen, what does it mean? அதன் அர்த்தம் என்ன? Some people, சிலர் how they take the name of the Lord in vain? தேவனுடைய நாமத்தை எப்படி வீணா எடுக்கிறார்கள்? Oh Jesus. Oh Jesus. Oh God. Oh God. Why did you call that? எப்படி அப்படி கூப்பிடுறீங்க? Why did you call that? எதற்கு கூப்பிட்டீங்க? When you call like that, அப்படி நீங்க கூப்பிடும்போது he comes and stands. அவர் வந்து நிற்கிறார். That means your God is everywhere. உன் தேவன் எல்லா And when you call his name, அவருடைய நாமத்தை அழைக்கும்போது his presence revealed. அவருடைய சமூகம் வெளிப்படுகிறது. Now when you, after saying Jesus, you are not saying anything. இயேசு என்று சொன்ன பிறகு நீ எதுவும் சொல்லவில்லை என்றால், that is what calling his name in vain. அதுதான் தேவனுடைய நாமத்தை when you say Lord, நீங்க கர்த்தாவே என்று Jesus, இயேசுவே, I glorify you. நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். Jesus, இயேசுவே, look what they are talking. அவங்க பேசுறத பாருங்க. Jesus, இயேசுவே, look at my enemy. என்னுடைய எதிராளி. So you're putting God when you say his name. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது தேவனை உனக்கு முன்பாக வைக்கிறாய். You are speaking his character. அவருடைய குண அதிசயத்தை பேசுகிறாய். That's what you are speaking his authority. அவருடைய அதிகாரத்தை பேசுகிறாய். You are speaking his covenant faithfulness and power. அவருடைய உடன்படிக்கையும் அவருடைய உண்மையையும் அவருடைய வல்லமையையும் பேசுகிறாய். Whenever you speak the name of God, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய நாமத்தை, whenever we live under God's authority, தேவனுடைய அதிகாரத்தின் கீழே நாம் வாழும்போது he works on our behalf. அவர் நம் பட்சமாய் வேலை செய்கிறார். So live under the authority of God. தேவனுடைய அதிகாரத்தின் கீழே வாழுங்கள். What is the authority of God? தேவனுடைய அதிகாரம் என்றால் Jesus said, இயேசு சொன்னார், all authority is been given to me in heaven and earth. Therefore you go. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் போங்கள். Before your exaltation, God's faithfulness comes before your exaltation. உன்னுடைய உயர்வினைக்கு முன்பாக தேவனுடைய உண்மை வரும். Hallelujah. Hallelujah. So what is going to lift you? Not only his name, but his faithfulness will lift you. அவருடைய நாமம் மாத்திரம் உன்னை உயர்த்துவதல்ல, அவருடைய உண்மையும் உன்னை உயர்த்தும். Somebody say, my God is a faithful God. யாரனா சொல்லுங்க, என் தேவன் உண்மையுள்ள தேவன். His faithfulness will exalt me. அவருடைய உண்மை என்னை உயர்த்தும். No matter how much the devil tries to draw you and put you down,
the name and the faithfulness of God will exalt you. சாத்தான் எவ்வளவாய் முயற்சி செய்து உன்னை எவ்வளவாய் கீழே தள்ளன நினைச்சாலும் அவருடைய நாமமும் அவருடைய உண்மையும் உன்னை உயர்த்தும். Because ஏனென்றால் God said, தேவன் சொன்னார், my faithfulness and mercy shall be with him. என்னுடைய உண்மையும் இரக்கமும் அவனோடு இருக்கும். That's what in 24th verse you read, right? 24ஆம் வசனத்தில் அதை தான் My வாசித்தோம். faithfulness and mercy shall be with him. என்னுடைய உண்மையும் என்னுடைய இரக்கமும் அவனோடு இருக்கும். And in my name his horn shall be exalted. என்னுடைய நாமத்திலே அவனுடைய கொம்பு உயர்த்தப்படும். So if God is going to lead you in the path of righteousness, it's not for your name's sake, but for his name's sake he is going to lead you. தேவன் உன்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்றால் அது உன்னுடைய நாமத்திற்காக அல்ல, அவருடைய நாமத்திற்காக உன்னை நடத்துகிறார். So keep this word in your heart. இந்த வார்த்தை உன்னுடைய இருதயத்திலே வை. Before God raises you publicly, he shapes us privately. தேவன் உன்னை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்துவதற்கு முன்பாக தனியாய் உன்னை உருவாக்குகிறார். பொது ஸ்தலத்துல உயர்த்துறதுக்கு முன்னால தனிப்பட்ட இடத்துல உன்னை உருவாக்குறார். So somebody say, before God raises us publicly, தேவன் பொது இடத்துல நம்மை உயர்த்துவதற்கு he முன்பதாக shapes us privately. தனிமையிலே நம்மை உருவாக்குகிறார். So David actually experienced years as a shepherd. தாவீது மேய்ப்பனாக ஆண்டுகளாக அவர்களுக்கு அனுபவம் உண்டு. பெரிய மேய்ப்பன் தான். மேய்ப்பன். Years of waiting after his anointing. அவருடைய அபிஷேகத்திற்கு காத்திருந்த ஆண்டுகள். இல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டு காத்திருந்த ஆண்டுகள் உயர்வினைக்காக. He waited for long period. Amen. So you would have been anointed. நீங்க அபிஷேகம் for greatness. பெரிய நிலைக்காக. And your greatness wouldn't have come. உன்னுடைய உயர்வினை வரவில்லை. You are still waiting. இன்னும் காத்திருக்கிறீங்க. Look at David. தாவீதை பாருங்க. As a young boy he was anointed. அவர் அபிஷேகம் பண்ணும்போது but at the age of 30 30 வயதில he became the king. அவர் ராஜாவாய் மாறினார். Same way, அதே போல he was waiting in his opposition and hardship. தன்னுடைய எதிர்ப்புகளுக்கு முன்பாக தன்னுடைய கஷ்டத்துக்கு முன்பாக அவர் காத்திருக்கிறார். So when you, in your hard time, உன்னுடைய கஷ்ட in your waiting time, உன்னுடைய காத்திருப்பு, in your low jobs, உன்னுடைய கீழான வேலையில you are waiting for greatness. நீ உயர்வினைக்காய் Your காத்திரு. God will definitely lift you. உன் தேவன் நிச்சயமாய் உன்னை உயர்த்துவார். You have to just trust God's presence. தேவனுடைய சமூகத்தை நீ நம்ப வேண்டும். Just trust God's presence. தேவனுடைய சமூகத்தை நம்ப. Father God, பிதாவே, if I miss your presence, உங்க சமூகத்தை நான் விட்டுட்டா I will die in my sorrow. என்னுடைய ஆத்துமாவிலே But even in the midst of my sorrow, என்னுடைய கவலைகளின் மத்தியிலும் if I seek your presence, உம் சமூகத்தை நான் and தேடி, when I trust your presence, உம்முடைய சமூகத்தை நம்பினா, your faithfulness உம்முடைய உண்மை, and your mercy, உம்முடைய இரக்கம் which is with me, என்னோடு இருக்கிறது, and your name உம்முடைய நாமம் will definitely exalt me. என்னை நிச்சயமாய் உயர்த்தும். I don't know what for your waiting, நீர் எதற்காய் காத்திருக்கிறாய் எனக்கு but your தெரியாது. greatness will definitely come. நிச்சயமாய் உன்னுடைய If உயர்வை you believe it, விசுவாசித்தா, and if you have any praises left inside you, உனக்குள்ள ஏதாகிலும் துதி இருந்தா you can just stand to your feet. நீ எழுந்து நின்று, For the promises that came from the God who never changes, மாறாத தேவனிடத்திலிருந்து வந்த வாக்குத்தத்தங்களுக்காக just lift your voice உன் சத்தத்தை உயர்த்தி and say, Lord, thank you for the blessing that is resting upon my life. சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையின் மேல தங்கி இருக்கிற ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு நன்றி. I receive your word. உம்முடைய வார்த்தையை நான் I do பெற்றுக்கொள்கிறேன். not bargain with your word. உம்முடைய வார்த்தையோடு நான் வாக்குவாதம் பண்ணல. I'm not underestimating your word. உம்முடைய வார்த்தையை நான் கீழாய் நினைக்கவில்லை. Lord, I know your word works. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை கிரியை செய்கிறது. I know your word is powerful. உம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளது. Because these are your promises. ஏனென்றால் இதெல்லாம் உம்முடைய வாக்குத்தத்தம். You are not a man to lie. பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல. You are a faithful God. நீர் உண்மையுள்ள தேவன். And I'm waiting on your greatness. உம்முடைய உயர்வினைக்காய் நான் காத்திருக்கிறேன். I'm waiting, Lord, that my horn would be exalted. கர்த்தாவே, என் கொம்பு உயருவதற்காக நான் காத்திருக்கிறேன். I don't know whether your horn was being broken or what. உன்னுடைய கொம்பு உடைந்திருக்கிறதோ என்னவோ I do not know about the position. உன்னுடைய ஸ்தானத்தை குறித்து எனக்கு தெரியாது. But this morning, இந்த காலை வேளையிலே the Lord will not only heal your horn, தேவன் உன்னுடைய கொம்பை குணமாக்குவது மாத்திரமல்ல, but he will also exalt your horn. அவர் உன் கொம்பையும் உயர்த்துவார். How many people are believing this? எத்தனை பேர் இந்த விசுவாசிக்கிறீங்க? Lord, கர்த்தாவே, you will get back my authority.
என்னுடைய அதிகாரத்தை You will திரும்ப give, கொண்டு you will வருவேன். give back my power. என்னுடைய வல்லமையை நீ You will திரும்ப give கொண்டு back வருவேன். my prosperity. என்னுடைய செழிப்பை நீ You திரும்ப will கொடு. give back my kingdom power. என்னுடைய ராஜ்யத்தின் வல்லமையை எனக்கு திரும்ப தருவி. Because that is the promise that you gave to our father David. ஏனென்றால் அதைதான் என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் வாக்குத்தத்தம் பண்ணினீர். You have chosen David நீ தாவீதை தெரிந்து கொண்டு and you anointed him with your holy oil. உம்முடைய பரிசுத்த தைலத்தினால் அவரை And your அபிஷேகம் பண்ணினீர். faithfulness and mercy is with him. உம்முடைய உண்மையும் இரக்கமும் அவரோடு இருக்கிறது. Thank you for this great mercy. இந்த பெரிய இரக்கத்திற்காக உமக்கு நிறைய நன்றி. பேர் நீங்க துதிக்க மாட்டேங்கிறீங்க, ஜெபத்தை கேட்கறீங்க. Just say, I just asked you to say thank you. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. நன்றி ஆண்டவரே. Just for a minute, church. ஒரு நிமிஷம் நன்றி Do சொல்லுங்க. not allow the devil to tie you. சாத்தான் உன்னை கட்ட விடாத. Let your praises, just raise this morning. உன்னுடைய